everyone, it's day 3 in Ooty. மார்னிங் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி 3rd டே, அதாவது நாங்கள் ஊட்டி விட்டு கிளம்புற டே. கொஞ்சம் பேருக்கு பீச் வெக்கேஷன் பிடிக்கும் அண்ட் கொஞ்சம் பேருக்கு ஹில் வெக்கேஷன் பிடிக்கும். எனக்கு வந்து ஹில் வெக்கேஷன் தான் பிடிக்கும். ஏன்னா பீச் வந்து எனக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி தோணும். பட் ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஜாலியாக இருக்கலாம். பட் ஆனால் ஹில் ஸ்டேஷன்லேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்னிங்கே எழுந்து எல்லோரும் ரெடியாகி ஹோட்டல் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். டிரைவர் 3rd டேக்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு, அண்ட் செகண்ட் வந்து தொட்டபெட்டா பார்த்துட்டு, அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு சில சின்ன இடத்துங்களுக்கு போயிட்டு நேராக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களை கொண்டு போய் விடுறது தான் அவர் சொன்ன பிளான். பட் நாங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து என்ன பிளான் பண்ணோன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயம்புத்தூரில் எதுவுமே பார்க்காம போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தொட்டபெட்டா போயிட்டு அங்கேருந்து வேறு எங்கேயுமே ஊட்டியில் பார்க்காம டைரெக்டாக கோயம்புத்தூர் போயிடலான்றது தான் எங்களோட பிளான். கோயம்புத்தூர்லேயே எந்த இடத்துக்கு போகலான்றதும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். அந்த டைமில் எதர் மருதமலை கோயிலுக்கு போகணும், இல்லை ஈஷா டெம்பிள் போகணும். அண்ட் நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணது ஈஷா டெம்பிள். ஏன்னா மருதமலை போகணுன்னா மலை ஏறணும் அண்ட் சாமி பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வீட்டில் எல்லாருக்குமே மருதமலை கோயில் போகணுன்றதான் ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை போக முடியல. ஸோ நாங்கள் அங்கே கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டோன்னா ஈவினிங் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் ஈஷா டெம்பிளை சூஸ் பண்ணி நாங்கள் டைரெக்டாக ஈஷா டெம்பிள் போகலான்றதான் இன்றைக்கி எங்களோட பிளான். ஃபர்ஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்குமே பெருசாக எதுவுமே புரியல. ஏன்னா லீஃப் எல்லாம் உள்ளே போகுது, உள்ளே போய் கிரைண்ட் ஆகுது, கிரைண்ட் ஆகி வெளியில் வரும்போது டீ பவுடராக வருது. அண்ட் நடுவில் நடக்கிற ப்ராசஸ் என்னன்றது நமக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் அதை முடிச்சுட்டு நேராக சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தோம். எத்தனை பேர் வீட்டில் இப்படி நடக்கும்னு தெரியல. நாங்கள் என்ன ஒரு வெக்கேஷன் டூர் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அது சுற்றி சுற்றி கோவிலாக தான் இருக்கும். அப்படியே வேறு எங்கேயாவது போனாலும் சரி, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு டெம்பிளை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போகிறது எங்கள் பிளான்லேயே கிடையாது. ஒரு நாள் முன்னாடி தான் இந்த கோயம்புத்தூர் போகிற பிளானே வந்து யோசித்து டிசைட் பண்ணாங்க. ஸோ டெம்பிள் பார்க்காம ஒரு டூர் வந்து கம்ப்ளீட் ஆகாது எங்கள் வீட்டில். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஈஷா டெம்பிள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து ஷட் டவுன். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் கிடையாது. பட் ஆனால் ஒரு சில சின்ன சின்ன ரூமில் மட்டும் கொஞ்சமாக சாக்லேட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு தருவாங்க. இது ஃபைனல், இது செஞ்சு முடிச்சு வருது. அண்ட் மெயினாக குழந்தைங்க வந்தது சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அதை பார்க்கணுன்றதுக்காக தான். பட் ஆனால் எங்களால் இன்றைக்கி அதை பார்க்க முடியல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதே இடத்துல நிறைய சாக்லேட்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறதுக்கு, நெய்பர்ஸ் கொடுக்குறதுக்குலாம் அங்கேயே சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கீழே இறங்கி வந்தோடனே டீ பவுடர், நீலகிரி தைலம், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அதையும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தொட்டபெட்டா போயிட்டோம். தொட்டபெட்டா போக முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அங்கே ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், கிளைமேட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு வந்து ஒரு 10 o'clock 11 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளவுடியாக இல்லை. பட் தொட்டபெட்டாவில் நான் நோட் பண்ணது என்னென்னா, ஒரு 5 minutesக்கு ரொம்ப சில்லுன்னு குளிருது. பட் அடுத்த 5 minutesக்கு நல்லா வெயில் அடிக்குது. இதே மாதிரி கிளைமேட் வந்து மாறி மாதிரி இருந்துகிட்டே இருந்தது.
தொட்டபெட்டாவில் அந்த வியூ, அந்த கிளைமேட் எல்லாமே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உள்ளே தொட்டபெட்டா அந்த பீக் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்கலாம் அகெயின் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் என்னென்னா ஒரு நார்மலான ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. பீக் மாதிரி ஏறி இறங்குற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே நடந்து போயிட்டு அந்த கார்னரை ரீச் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் அங்கேயே வந்து ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே காசு பே பண்ணி அங்கேயும் வந்து எல்லாருமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்து அங்கேயே உடனே வந்து டெவலப் பண்ணி கையிலையும் கொடுத்துட்டாங்க. சாஃப்ட் காப்பீஸ் வந்து எங்களோட மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. தொட்டபெட்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூருக்கு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஊட்டிக்கு வரணும்னு டிசைட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணது டாய் ட்ரெயின் தான். ஏன்னா வந்து மலை ஏறுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆகாது, மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாமிட் வந்துடும். ஸோ அதனாலேயே நான் ஏறுறதுக்கு வந்து டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். இறங்குறதுக்கு டாய் ட்ரெயின் புக் பண்ணால் பட் அது ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால ரிட்டர்ன் போகும்போது நம்ம கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு 4 ஹவர்ஸை வந்து நம்ம டாய் ட்ரெயின்லேயே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்து நாங்கள் இந்த வேன்லேயே போகிறதா தான் டிசைட் பண்ணியிருந்தோம். நான் சொன்ன மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்து அடுத்த 15 மினிட்ஸ்க்கெலாம் நானும் கேஷியும் ஒரு மாதிரி ஆகிட்டோம். எங்களை பார்த்துட்டு வேனில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்து அதெல்லாம் ஆயிட்டாங்க. என்னால் அதுக்கப்புறம் vlog வந்து ஷூட் பண்ணவே முடியல, ரொம்ப மயக்கமாக இருந்தது. கோயம்புத்தூரில் கீழே இறங்கினதுமே ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டி நேராக வந்து ஈஷா டெம்பிளுக்கு தான் போச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா டெம்பிளுக்கு உள்ளே போகிறதே வந்து ரொம்ப பெரிய ரூட்டு, ரொம்ப லாங்காக இருந்தது. பட் நாங்கள் ஈஷா போய் இறங்கும் போது லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மழை இல்லை, லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருந்தது. ஊட்டி எப்படி இருந்ததோ ஈஷா டெம்பிளோட கிளைமேட்டுமே அது மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி மழை வந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுற்றி மலை, நடுவில் சிலை அண்ட் நம்ம நடந்து போகிறோம். அண்ட் அந்த மலையிலேருந்து நிறைய அருவிலாம் வந்தது. அந்த ஒரு நேச்சருக்கு நடுவில் நம்ம இருக்கிறோன்றது வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. அண்ட் உண்மையாகவே அந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி மயக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நாங்கள் பெருசாக வேறு எதுவுமே அங்கே பண்ணலை. நேராக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் டிசைட் பண்ணிட்டோம். பட் இதை தவிர ஈஷா டெம்பிளில் பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் உள்ள கோவில்லாம் போய் பார்க்கல, வெளியில் இருக்க சாமி மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் அங்கேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி நைட்டு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களெல்லாம் சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.